வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி மே 10ஆம் தேதி. 2 விஷயம், முக்கியமான விஷயம் நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. நடிகர் விஜய் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இன்றைக்கி பதவி ஏற்கிறார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரிங்களா? அவர் சொன்ன வாக்குறுதியை கரெக்டாக பெண்கள் சார்பாக நான் கேட்குறேன். நல்ல மாதிரி செஞ்சார்னா அவருடைய இது நல்ல ஆட்சி அமையணுன்றது என்னுடைய நம்ம அண்ணாமலையார் சார்பில் நான் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது அன்னையர் தினம். நம்ம லைஃப்லேயே முதல் நம்ம பார்த்தவங்க, நம்மளை பார்த்து ரசித்தவங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து நம்மளை பார்த்து அம்மா தான் எல்லாமே. சரிங்களா? அவங்களுக்கு முதல்ல உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோங்க. அம்மாட்ட இன்றைக்கி மட்டும் கொஞ்சம் அன்பாருங்க, என்னுடைய வேண்டுகோள். சரிங்களா? இன்றைய சிறு தகவல் அப்படின்ற ஒரு வார்த்தையை இன்றைக்கி நான் தெரிவிக்க போகிறேன். என்னன்னா, இன்றைக்கி சிறு தகவல் என்ற ஒரு விஷயம்னா, எல்லாருக்கும் கஷ்டம் வரும். கஷ்டம் இல்லாத மனுஷனே கிடையாது, மனிதர்களே கிடையாது. யாருமே கஷ்டம் இல்லாதவங்க கிடையாது. இப்போ நான் இருக்கேன், எனக்கும் கஷ்டம் இருக்குது. சின்ன விஷயமா நான் சொல்கிறேன், அதாவது கொஞ்சமாக நான் சொல்கிறேன். சரிங்களா? கஷ்டம் இல்லாதவங்க யாருமே கிடையாது. இந்த கஷ்டத்தை ஃபேஸ் பண்ண கற்றுக்கோங்க. ஒரு நாளைக்கு நம்ம என்னென்ன கஷ்டம் இருக்குது, இதுக்கு சொல்யூஷன் என்னன்றதை நீங்கள் கற்றுக்கணும். சரிங்களா? நேற்று நான் வீடியோ போட்டேன், லாங் வீடியோ இருந்ததால் அது எனக்கு வரல. அதனால் அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். வீடியோவை அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் எல்லாம் போய் பாருங்கள். உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு. கூடிய சீக்கிரம் நான் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் என்ன ஒரு நார்மலாக சாதாரணமான ஒரு லேடின்னு நினச்சிட்ருக்கீங்க. பெரிய விஷயம் நடக்க போகுது. யார் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அத்தனை பேருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு. எதிர்பாருங்கள், விரைவில் எதிர்பாருங்கள். நான் நாளைக்கு பார்க்கலாம். எந்த கஷ்டமாக இருந்தாலும் கொஞ்சம் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண கற்றுக்கோங்க. எதுக்காக இந்த கஷ்டம் வருது அப்படின்றத யோசிங்க. அந்த கஷ்டத்தை தீர்க்கறதுக்கு என்னன்னு பாருங்கள். அந்த கஷ்டத்தை மேலும் மேலும் சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. ஓகே, எனக்கு ஒரு விஷயம், சின்ன விஷயம் சொல்கிறேன். எங்கள் ஹஸ்பண்ட் சரி கிடையாது, அதுக்காக அவர்கிட்ட போய் நீங்கள் வாங்க, நீங்கள் பண்ணுங்கள், அது பண்ணுங்கள், இது பண்ணுங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறத விட, எனக்கு 2 குழந்தைங்க இருக்குது. அந்த குழந்தைங்கள பார்த்தோம்னா இவருக்கு இருக்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அவர் வரமாட்டா தெரியும். போய் கெஞ்சிட்டு இருக்கிறது தான் குழந்தைங்க மேலே ஸ்பெண்ட் பண்ணோம்னா கரெக்டாக இருக்குன்றதால நான் ஹஸ்பண்ட்கிட்ட போய் ஸ்பெண்ட் பண்ணல. அதே மாதிரி தான் நான் சொல்கிறேன், எது இம்பார்ட்டண்ட்டுன்னு பாருங்கள். நம்ம ஹாப்பினஸ்ன்றதை விட எது இம்பார்ட்டண்ட் நம்ம லைஃப்பில், ஃப்யூச்சரில் எது நம்ம கை கொடுக்கோன்றதை பார்த்துட்டு செயல்படுங்க. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள். முதலமைச்சராக ஏற்றிருக்கும் திரு விஜய் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த